ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான பதிலடி கொடுத்திருக்காங்க. உலக நாடுகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்திருக்காங்க. முன்னதா பார்த்தோம்னா, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னாங்க, இந்தியாவிற்கு போதகர்கள் தேவையில்ல, நட்பு நாடுகள் தான் தேவை. ஏன்னா அமெரிக்கா உட்பட இந்தியா பல்வேறு நாடுகள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்குதலுக்கு நாங்க போறோங்கிற விஷயத்த சொன்னாங்க. சோ எல்லா நாடுகளையும் ஒத்துக்க வச்சுட்டு தான் இந்த ஒரு தாக்குதலுக்கு இந்தியா போயிருக்காங்க. சோ அதே நேரத்தில் நம்ம முந்தா நாள் இரவு நடத்தின துல்லிய தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. நாங்க இந்த தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் தாக்கி அளிச்சோம், பாகிஸ்தான் ராணுவத்தையோ பாகிஸ்தான் சிவிலியன்ஸையோ நாங்க எந்த ஒரு தாக்குதலும் பண்ணல, இதுல ஒருத்தவங்க கூட பாதிக்கப்படலைங்கிற மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. இதற்கு பிறகு பாகிஸ்தான் ஒரு பதிலடி கொடுத்துச்சுன்னா எங்களுடைய பதிலடியும் கடுமையா இருக்குங்கிற சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க முடியும், பாகிஸ்தான் இதற்கு எதிர்வினை ஆற்றல அப்படின்னா இந்தியா இதே மாதிரியான தாக்குதலுக்கு அடுத்தடுத்து போவாங்க. உதாரணமா பார்த்தோம்னா 2019 நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு போனதுக்கு அப்புறம் 6 ஆண்டுகளுக்கு ஜம்மு காஷ்மீர்ல அமைதி இருந்துச்சு. அதாவது இடையில இருந்த 6 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலும் பெரிய அளவில் நடக்கல. சோ இதே மாதிரியான மறுபடியும் ஒரு தாக்குதல் நம்ம நடத்தும் பட்சத்துல அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு அமைதி நிலவும். அதுதான் இந்தியா இதுல பண்ணிருக்காங்க. இதோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸ் அதுல என்ன நினைச்சோ அதே இதுலயும் ஒத்து போகுது. இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஹமாஸ் பார்த்தோம்னா இதே மாதிரி சுற்றுலா பயணிகள் மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அதன் பிறகு ஒரு வாரத்திலேயே இதே மாதிரி ஒரு ஆபரேஷனுக்கு போறாங்க. தொடர்ந்து ஹமாஸ் மேல நம்ம தாக்குதல் இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரியே இங்கேயும் பண்றாங்க. இன்னொரு விஷயம் இதுல சீனாவுடைய ராணுவ தளவாடங்கள் உலக அளவுல சிரிப்பா சிரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய சீனா பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பான J-17 தண்டர் பற்றியும் அந்த HQ-9 ஏர் டிஃபென்ஸ் பற்றியும் தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு பெரிய ப்ரோபகண்டாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் இதை வச்சு இந்தியாவை நாங்க வீழ்த்துவோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல J-17 எந்த ஒரு ரோலும் பிளே பண்ண முடியல. மேலும் இந்த HQ-9 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்குது. ஏன்னா நம்ம லாகூருக்குள்ள போய் ஒரு அட்டாக் போறோம், அதோடைய கம்யூனிகேஷன் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டோம் அப்படிங்கறத பாகிஸ்தானுடைய பிரதமரே ஒத்துக்கிட்டாங்க. மேலும் இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வலுவா இருந்திருக்கு. நமக்கு அனைத்து விதமான உளவு தகவல்களும் இதை தெரிஞ்சிருக்கு. பாகிஸ்தான்ல பிரதமருடைய இல்லம் எங்க இருக்கு, அவங்க இப்ப எங்க இருக்காங்க, மசூத் ஆசானுடைய வீடு எங்க இருக்கு, இந்த தீவிரவாத முகாம்களுடைய இடங்கள், இது போன்ற துல்லிய தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் பிரதமருடைய வீட்டில இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளேயே ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டியில இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகத்துக்கும் அருகாமையிலேயே ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்மளால ஒண்ணு பண்ண முடிஞ்சிருக்கு. மேலும் அவங்களுடைய தாக்குதல் எல்லாத்தையுமே நம்ம வெற்றிகரமா பிளாக் பண்ணிருக்கோம். அந்த ஜம்மு கிட்ட இருக்கக்கூடிய ரஜோரி, பூஞ்ச் போன்ற செக்டார்ஸ்ல மட்டும்தான் சிறிய அளவிலான பாதிப்பு நம்ம சந்திச்சிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவிலியன்ஸ் மேல பாகிஸ்தான் செல் குண்டுகளை தொடர்ந்து வீசியிருக்காங்க. மற்றபடி பஞ்சாப் பொற்கோயில் கூட டார்கெட் அடிச்சுன்னு சொன்னாங்க. அந்த பக்கத்துல கூட நம்ம ஒருவா முறியடிச்சிருக்கோம். இதுல ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஹமாஸ் அவங்க மலிவான விலையில உள்ள ஏவுகணைகளை தொடர்ந்து இஸ்ரேல்ல அப்பாவி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி வீசிட்டே இருப்பாங்க. அது எந்த எண்ணிக்கையில இருக்கும்னா, ஒரே நாள்ல 1 லட்சம் 80,000 ஏவுகணை வீசுறோம்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானும் பண்ணாங்க. ஒரு கட்டமைக்கப்பட்ட ராணுவம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டுல ஒரு போருக்கு போறோம் அப்படின்னா அது ரொம்பவே அட்வான்ஸா இருக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் மிசைல், ஹம்மர், அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டா நம்ம பண்ணோம். ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணாம தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 15-20 நகரங்களை மட்டுமே, அந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை மட்டுமே குறிவைத்து மலிவான ஆயுதங்கள், ஒரு ட்ரோன்ஸ் பார்த்தோம்னா அந்த ட்ரோனோட விலையே பார்த்தோம்னா ஒரு 2000 ரூபா தான் இருக்கும். அதுல LED எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்து மேல போடுறது, இந்த மாதிரியான முயற்சிகளை தான் அவங்க நேற்று ஃபுல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப S-400 நம்ம சொல்றோம், ஒரு சிறந்த வான் பாதுகாப்பு சாதனம், ரொம்ப காஸ்ட்லியானது. அதில் பார்த்தோம்னா 2 பேட்டரி இருக்கும். ஒரு ஸ்குவாட்ரன், நம்மள்ட்ட 5 ஸ்குவாட்ரன் இருக்கு. ஈச் ஸ்குவாட்ரன்ஸ்லயும் 2 பேட்டரிஸ் இருக்கும். ஒரு பேட்டரிக்கு 6 லான்ச்சர். அதுல இருந்து ஒரு ஸ்குவாட்ரன்ல இருந்து மட்டுமே
128 ஏவுகணைகளை வந்து நம்ம வீச முடியும். அதாவது ஒரு 600 கிலோமீட்டருக்குள்ள ஒரு த்ரெட்டனிங் வருதுன்னா அதனுடைய மிசைல் போய் அதை தாக்கி அளிக்கும். இதனுடைய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிசைலோட மதிப்பே பல லட்சம் இருக்கும். ஆனா பாகிஸ்தான் ஏவக்கூடிய மலிவு விலை ஏவுகணை ஒரு 25,000 தான் இருக்கும், ஒரு 3,000 ரூபாய் மதிப்புல ஒரு ட்ரோனா இருக்கும். அதை போய் இவ்வளவு செலவு பண்ணி நம்ம அழிக்க முடியாது. ஸோ இதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனாலதான் இந்தியா இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா IJ-23 ஏர்கிராப்ட் கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆன்டி ஏர்கிராப்ட் கன்னு தான். இதுல வந்து 23 mm குண்டுகள் இருக்கும். சோ இதை வச்சு அதுக்கு நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்கோம். இன்னொன்னு பார்த்தோம்னா போஃபர்ஸ்னுடைய L-70 இதுல வந்து இது வந்து ஒரு 40 mm கன். இதை வச்சும் நம்ம அவங்களுடைய ட்ரோன்ஸ்க்கு வந்து ஒரு கடுமையான பதிலடி வந்து கொடுத்துருக்கோம். மேலும் அவங்களுடைய இப்போதைக்கு அபிஷியலா நாங்க வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஒரு கடும் பாதிப்பை சந்திச்சிருக்கோம், மிகப்பெரிய அளவுல எங்களுடைய நகரங்கள் சேதப்பட்டிருக்கு. சோ எங்களுக்கு உலக நாடுகள் நிதியுதவி செய்யணும், இந்த போரை நிறுத்துறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இப்பதான் அவங்க வந்து அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. மேலும் அவங்களுடைய ராவல்பிண்டி போன்ற நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதை வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்களாம் ஓரளவு நியூஸ் வந்து கரெக்டா கொடுக்குறாங்க. ஆனா கூட இன்னுமே இந்தியாவில் இயங்கக்கூடிய பிபிசி, இப்ப அல் ஜசீராவா இருக்கட்டும், குளோபல் டைம்ஸா இருக்கும், இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரானதுன்னு நமக்கு தெரியும். மிடில் ஈஸ்ட்ல இருந்து வெளியாகிற அல் ஜசீரா வந்து துருக்கியை ப்ரொஜெக்ட் பண்ணி தொடர்ந்து நிறைய செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குளோபல் டைம்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சீனாவுடைய ஏர்கிராப்ட் எல்லாம் சூப்பரா செயல்பட்டுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் எங்களுடைய தயாரிப்பு ஏர்கிராப்டை பயன்படுத்தினாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சோ ஆனா இந்தியாவில் இயங்கக்கூடிய அந்த பிபிசி என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து 3 இந்திய போர் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இந்தியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்தியா சொல்றதுதான் அபிஷியல், இந்தியா சொல்ற நியூஸை தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும். ஆனா தொடர்ந்து துருக்கி இப்படி பண்ணாங்க, பாகிஸ்தான் இப்படி சொல்லியிருக்காங்க, இதை பத்தி எங்களால உறுதிப்படுத்த முடியலனா கூட அவங்க இப்படி சொல்லியிருக்காங்கிற நியூஸ் வந்து ஒரு ஹைலைட்டா போட்டு கீழே வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, எங்களுக்கும் இதை நாங்க உறுதிப்படுத்த முடியலன்னா சொல்றாங்க. சோ இது போன்ற தேச விரோத ஊடகங்களுக்கு வந்து இந்திய அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு போர்க்காலத்துல கூட நம்ம நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமா நம்ம செய்யணும். மேலும் இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்தடுத்த பதிவுல நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.